ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த மகத்தான வாழ்வுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவன் பூமியிலே ஆண்டவர் மனிதனை சிறப்பாக படைத்து மனிதன் தேவனோடு சஞ்சரிக்கும்படியாக அவர் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணினார். மனிதன் தான் செய்த தவற்றினால் அவைகளை விட்டு பிரிந்து தேவ சமூகத்தை இழந்து தேவனை விட்டு தூரமாக சென்றான் என்பதை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, வேதம் நமக்கு ஆதி முதல் அந்தம் வரை தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஆண்டவருடைய கிருபை அப்படி நம்மை வேதத்தில் வழி நடத்தி கொண்டிருக்கிறது. வேதம் என்பது இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகின்ற ஒரு அழகிய கடிதம். அந்த பரிசுத்த கடிதத்திற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு நான் உங்களோடு கூட மிக முக்கியமான ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த நேரத்தில் உங்களோடு கூட நான் பேசுகிறேன். நீங்கள் கவனமாக கேளுங்கள். வேதாகமத்தின் அடிப்படையிலே திருமணம் இவ்விதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வேதத்தில் திருமணத்தை பற்றி என்ன சொல்லப்படுகின்றது என்பதை குறித்து சில காரியங்களை சில தலைப்புகளின் கீழாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் இதை தொடர்ச்சியாக கேட்டு பயன்பெறவும், அது மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் நீங்கள் தெரியப்படுத்தி அவர்களும் இதை பயன்பெற்று கொள்ள நீங்கள் ஜெபத்தோடு கேட்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த காலகட்டங்களிலே திருமணத்தில் இணைக்கப்படுகின்ற கணவனும் மனைவியும் அநேக நேரங்களிலே அநேக சூழ்நிலைகளினாலே அவர்களுக்குள்ளாக சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், அந்த மகிழ்ச்சி அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல், திருமணத்தின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல், அவர்கள் பாலிய இச்சைகளை நிறைவேற்றுகின்ற உணர்வோடு, இல்லை என்றால் தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் பல்வேறு விதமான காரியங்களில் செயல்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். திருமணம் என்பது மிகவும் பரிசுத்தமானது. திருமணம் என்பது தேவனால் உண்டாக்கப்பட்டது. திருமணத்தில் தேவன் கூடவே இருந்து நடத்தியிருக்கிறார். இந்த உலகத்திற்கு வந்த பின்பும் திருமண வீட்டில்தான் அவர் முதல் அற்புதத்தை செய்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் தெளிவாக வேதத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவன் இந்த பூமிக்கு தன்னுடைய ஒரே குமாரனை அனுப்பிய பின்பு கூட அவர் முதலாவது அற்புதத்தை அந்த கானாவூர் திருமண வீட்டிலே அவர் செய்து நிறைவேற்றுகின்றார். தேவனோடு கூட உள்ள உறவு என்பது சாதாரண விஷயம் அல்ல. அது திருச்சபை என்பது அது மணவாளன் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிற மணவாளன் திருச்சபையாகிய மணவாட்டியை அழைத்து செல்லப்போகிற என்கிற உறவிலே ஒப்பந்தப்படுத்தப்பட்டு பேசப்பட்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் அதை கவனமாக கவனிக்க உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். திருமணத்தில் வருகின்ற கசப்புகளினாலும், திருமணத்தில் வருகின்ற திருமண வாழ்வில் வருகின்ற பல வெறுப்புகளினாலும், பல நிர்பந்தமான சூழ்நிலையினாலும், தவறான புரிந்து கொள்ளுதலினாலும் அநேகர் திருமணத்தில் அவர்கள் ஏராளமான தவறான காரியங்களை புரிந்து கொண்டு கணவன் மனைவிகளுக்கு இடையே அநேக பிரச்சனைகள் உருவாகி அநேகர் பிரிந்து செல்கிறதை பார்க்கிறோம். இல்லை என்றால் சமாதானம் இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கவனமாக கேட்போம். ஆண்டவருடைய வசனத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போம். நாம் அப்படி நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் மிகவும் ஆசீர்வாதமான நன்மைகளை நமக்கு தருவார். நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்குவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் மகிழ்ச்சியோடு கூட இருப்பது தான் அதாவது சந்தோஷத்தோடு கூட எல்லா காரியங்களையும் செய்வது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறார். எப்பொழுதும் துக்கமாக இருந்தால் எண்ணி பாருங்கள். எப்பொழுதும் இருதயம் கடினமாக இருக்கிறது, இல்லை என்றால் மிகவும் பாரமாக இருக்கிறது என்றால் நீங்கள் எந்த வேலையாவது உற்சாகத்தோடு செய்ய முடியுமா? எதையும் மகிழ்ச்சியாய் செய்ய முடியாது. அப்படி என்றால் அதற்கு அடையாளம் என்ன? ஆண்டவர் இந்த சந்தோஷத்தையும் இந்த உறவையும் இந்த குடும்பம் என்கிற அமைப்பிற்குள்ளாக வைத்திருக்கிறார். இதில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி நாம் செயல்படும் பொழுது ஆண்டவருடைய திட்டத்தை நாம் பூரணமாக அறிந்து கொள்ள முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. முதலாவதாக, திருமணம் என்பது தேவனால் வடிவமைக்கப்பட்டது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மேரேஜ் இஸ் காட் டிசைன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அது ஒரு பரிசுத்த ஒரு திருமணம் என்பது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம்
24ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அவர்கள் இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு இப்பொழுது மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்த பின்பு மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொல்லிதான் அவனுக்கு அயர்ந்த நித்தரை வரவழைத்து அவருடைய இடுப்பின் விழாவிலிருந்து ஏவாளை உருவாக்குகிறதை நாம் இந்த 2ஆம் அதிகாரத்திலே மனுஷியாக உருவாக்குகிறதை நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, இது ஒரு கற்பனை அல்ல, இல்லை என்றால் இது ஒரு கட்டு கதை அல்ல. இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு பெரிய வாய்ப்பு, வரப்பிரசாதம். இது வரலாற்று பூர்வமான உண்மை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே இது கணவனுடைய விலா எலும்பிலே இருந்து எடுக்கப்பட்டது நிமித்தமாக, ஆகவே மனைவி கணவனுக்கு அடிமை என்பதையும் எண்ணிவிடக்கூடாது. நாம் கவனமாக அதை கையாள வேண்டும். ஆகவே இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு அவன் என்ன செய்கிறான்? மனைவியோடு சேர்ந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அநேக வேளைகளில் அநேக பெற்றோர்களை கனம் பண்ணுவது மிக அவசியமாக இருக்கிறது. பெரியவர்களை மதித்து நடப்பது மிக அவசியமாக இருக்கிறது. ஆனால் அதே நேரங்களிலே நீங்கள் கணவன் மனைவியாக இணைக்கப்பட்ட பின்பு நீங்கள் பெற்றோர் என்கிற அந்தஸ்திற்கு உருவாகி கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. தகப்பன் ஸ்தானத்திற்கு நீங்கள் வந்து விடுகின்றீர்கள். ஆகவே தான் அவன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். மனைவியோடு அவர்கள் பரிசுத்த ஒரு சந்ததி அவர்கள் உருவாக்க வேண்டும். தேவனுக்கேற்ற அவர்கள் சாயலாக தங்களுடைய சந்ததிகளை உருவாக்கி கர்த்தரை அவர்கள் தொழுது கொள்ள வேண்டும், கர்த்தரை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமி சாபத்திற்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் எல்லாரும் தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் பொழுது அவர்கள் பாவத்திலே கற்பம் தரிக்கின்றார்கள். பின்பு அவர்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு புதிய மனிதர்களாக மாறுகிறதை பார்க்கிறோம். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே புருஷன் தன் தகப்பனையும் தாயும் விட்டுவிட்டு என்றால் அப்படியே அனாதையாக விட்டுவிட்டு என்றல்ல, அப்படியே கையை கழுவி விட்டு தூர ஓடிவிடுவது அல்ல. அவர்களுக்கு செய்ய வேண்டியதையும் செய்ய வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் தனி குடும்பமாக, தேவனுடைய குடும்பமாக அவர்கள் இணைக்கப்பட்டு மனைவியோடு கணவனோடு அவர்கள் 2 பேரும் இணைக்கப்பட்டவர்களாய் 2 பேரும் தீர்மானித்து அவர்கள் திட்டங்களை செய்து தங்களுடைய இல்லறத்தை அவர்கள் கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றார்கள். எனவே அதை மறந்து விடவே கூடாது. ஆகவே தகப்பனையும் தாயையும் உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. 2 பேரும் கணவனும் மனைவியும் அதில் கவனமாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு செய்ய வேண்டிய இறுதி வரைக்கும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா உதவிகளையும் உறவையும் நாம் நிச்சயமாக பேணி காத்து கொண்டு அதை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை மறந்துவிடவே கூடாது. அதே நேரத்தில் பெற்றோர்கள், திருமணமான பிள்ளைகள் சந்தோஷமாக அவர்கள் வாழ்வதற்கான சூழ்நிலைகளை, அனுகூலங்களை நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. இது கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு இணைப்பு, அமைப்பு. திருமணம் என்பது தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய டிசைன், காட்ஸ் டிசைன் என்பதை மறந்துவிடவே கூடாது. ஆகவே இது தொடர்ச்சியாக நடந்து சென்று கொண்டே இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அழகிய ஒரு வாழ்வுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். முதலாவதாக நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சமீபத்தில் நான் ஒரு ஆலயத்தில் பேசி கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஏராளமான திருமணத்திற்கான அறிக்கைகள் வாசிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அந்த மாதத்தில், அந்த வாரத்தில் பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்களுடைய பெயர்கள் எல்லாம் வாசிக்கப்பட்டது. அதற்கென்று அதிக நேரம் எடுத்து கொண்டார்கள். காரணம், அநேகர் அந்த நாட்களில் திருமணத்திற்காக ஆயத்தமானார்கள், தங்களுடைய பிறந்த நாளையும் கொண்டாடினார்கள். நான் என்னுடைய செய்தி நேரத்தில் அந்த ஆலயத்தில் நான் இப்படியாக ஒரு கேள்வியை வைத்தேன்.
எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் அழகாக சந்தோஷப்படுவதற்கு, மகிழ்ச்சியாக இன்னும் அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக, அவர்களை வாழ்த்துவதற்காக இத்தனையாக திருமண நாளையும் பிறந்த நாளையும் நாம் நினைவு கூறுகிறோம். திருமணத்திற்கான அறிக்கைகளை வாசிக்கின்றோம். இப்படி ஆயத்தப்படுகின்றோமே. எத்தனையோ மனிதர்கள் இந்த திருச்சபையிலிருந்து மரித்து அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு சென்றிருக்கின்றார்கள். அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் வாசிக்க ஆரம்பித்தால் என்ன நடக்கும் என்று சொல்லி கேட்டேன். எனக்கு அன்பானவர்களே, எல்லாரும் அப்படியே சிரித்தார்களா? அமைதியாக இருந்தார்கள். ஆம், காட் டிசைன் த மேரேஜ். மறந்துவிடவே கூடாது. திருமணத்தின் வழியாகத்தான் இந்த பிறப்பு உருவாகுகின்றது. திருமணத்தின் வழியாகத்தான் தேவனை ஆராதிக்கின்ற அந்த புதிய சாயல் உருவாகின்றது, புதிய சந்ததி உருவாகின்றது. அதன் வழியாக அந்த சந்ததியின் வழியாக கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது, கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது, கர்த்தருடைய திட்டம் இந்த பூமியிலே நிறைவேற்றப்படுகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. திருமணம் என்பது ஏதோ பாலியல் சம்பந்தமான உறவுகளுக்காக மாத்திரம், இல்லைன்னா நம்முடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்றி விடுவதற்காக, இந்த உலகத்திலே சந்ததிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக திருமணம் வடிவமைக்கப்படவில்லை. கவனமாக நாம் கவனிக்க வேண்டும். மேரேஜ் இஸ் எ காட்ஸ் டிசைன் என்பதை மறந்துவிடக்கூடாது. அது ஒரு பரிசுத்த திருமணம். திருமணம் தேவனால் பரிசுத்தமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, திருமணம் கிறிஸ்துவையும் அவரது வீட்டையும் அவரது ஆலயத்தை குறித்து பிரதிபலிக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. மேரேஜ் ரிஃப்ளெக்ட்ஸ் கிரைஸ்ட் அண்ட் த சர்ச் என்பதை மறந்துவிடக்கூடாது. திருமணம் அவரது வீட்டை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் வீட்டை குறித்து. நீங்கள் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே இப்படியாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் 33ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே அநேக காரியங்களை நமக்கு தெளிவாக அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் வெளிப்படுத்தியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த தேசத்திலே நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் இது தேவனால், ஆமென், இந்த உலகிலே படைக்கப்பட்ட பிள்ளைகள் என்பதை மறந்துவிடவே கூடாது. நான் உங்களுக்காக இந்த வசனங்களை வாசிக்கிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சில வசனங்களை வாசிக்கிறேன். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராயிருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டும். கிறிஸ்து, நான் ஆரம்பத்திலே சொல்லும் பொழுது சொன்னேன், இந்த திருமணம் தேவனுடைய சபைக்கு ஒரு உறவு இருக்கிறது. ஆகவே மணவாளனாகிய கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது மணவாட்டியாகிய சபையை அவர் எடுத்துக்கொள்ளுகின்றார். ஆகவே தான் நம் சபையிலே நாம் ஆயத்தமாகின்றோம். திருமணத்திற்கு ஆயத்தமாகிற பிள்ளைகள் எப்படி திருமணத்திற்காக அவர்கள் பல காரியங்களை ஆயத்தம் செய்கின்றார்களோ, அதே போல தேவனுடைய வருகைக்காக சபையும் ஆயத்தம் செய்யப்படுகிறது. அதனால் தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்மை சந்தித்து நாம் நம்முடைய ஐக்கியத்தை புதுப்பித்து கொண்டு வசனங்களை கேட்டு நாம் தினந்தோறும் ஜெபித்து கர்த்தருக்குள்ளாக நம்மை திடப்படுத்தி கொண்டே வருகிறோம் என்பதை மறந்துவிடவே கூடாது. திருமணம் என்பது சபைக்கு அது ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மணவாளன் வரப்போகிறார், மணவாட்டியாகிய சபையை அவர் எடுத்துக்கொள்ளுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். சபை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல் புருஷர்களை உங்கள் மனைவிகளிலும் அன்பு கூறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் அநேகருக்கு அநேக கேள்விகள் உண்டு, பல கேள்விகள் இருக்கின்றது. இந்த கேள்விகள் என்ன கேள்விகள் என்றால், என்னுடைய கணவன் கர்த்தரை அறியாதவர், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர், அவருக்கு ரட்சிப்பு என்பது இல்லை, அவர் மிகவும் குடிகாரர், அவர் வேசித்தனமான காரியங்களில் ஈடுபடுகிறவர், ஆகிலும் நான் திருமண ஒப்பந்தத்திலே நான் உடன்பட்டிருப்பதினாலே அநேக பெண்கள் சொல்லுகின்ற விஷயம் அதுதான், நான் அமைதியாக சொல்லுகின்றேன் என்று சொல்லி. அதே நேரத்தில் அநேக ஆண்களும்
இப்படி சொல்வதை நான் கேட்டிருக்கின்றேன். ஆலோசனைகளுக்கு எங்களிடத்தில் வரும் பொழுது அநேக ஆண்களும் எங்களோடு கூட பேசுகிறதை நான் கேட்கிறேன். என்னுடைய மனைவி நான் சொல்லுவதற்கு கீழ்ப்படிவதே இல்லை. எந்த விஷயத்திலும் அவர்கள் முரண்பாடாகவே பேசி கொண்டிருக்கிறாள். அதனால் குடும்பத்திற்குள் அமைதி இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, ஒரு வெளிச்சம் இல்லை. எப்பொழுதும் வேலையை முடித்து வீட்டிற்கு ஏன் நான் செல்லுகிறேன் என்று சொல்லி மிகுந்த கவலையோடு கூட நான் இருக்கிறேன். ஆண்டவரிடத்தில் ஒவ்வொரு நாளும் நான் போராடி கொண்டிருக்கிறேன். ஏன் எனக்கு இந்த மனைவியை கொடுத்தீர் என்று சொல்லி இப்படித்தான் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அநேக ஆண்களும் எங்களோடு கூட பேசுவதை கேட்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இதில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. நீங்கள் ஒரு மனைவிக்கு நீங்கள் அதிகாரி அல்ல, நீங்கள் ஒரு கணவனுக்கு அதிகாரி அல்ல. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கணவனும் மனைவியும் ஒரே சரீரமாய் ஒரே மாம்சம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதைத்தான் நாம் முதலிலே ஆதியாகமம் 2:24 நாம் படித்தோம். ஒரே மாம்சம். அப்படி என்றால் உங்களது ஒரே மாம்சத்தை நீங்கள் தண்டிக்க முடியுமா? இல்லை. தண்டிப்பீர்களா? இல்லை. ஒரு நாளும் நீங்கள் அனுமதிக்க மாட்டீர்கள். ஒரே மாம்சத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் நீங்கள் அதை காயம் கட்டுவீர்களா? நிச்சயமாக காயம் கட்டுவீர்கள். அந்த பிரச்சனையை சரி செய்வீர்கள். அதுதான் மிக முக்கியமானது. சிலர் ஒரு பிரச்சனை என்று வந்தால் அதை அப்படியே விட்டு விடுவது, ஒரு மனஸ்தாபம் என்று வந்தால் அதை அப்படியே அவர்கள் சரி செய்யாமல் அப்படியே விட்டு விடுவது, அதை அமர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அதற்குரிய மனஸ்தாபங்களை சரி செய்வதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்கள் போய் நிற்பதே இல்லை. அவர்கள் அப்படியே விட்டுவிடுகிறதையே நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஒரே மாம்சமாக இருக்கின்றீர்கள், ஆகவே ஒருவருக்கொருவர் என்று சொல்லி புருஷர் மனைவிக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகள் நம்முடைய புருஷருக்கு கீழ்ப்படிந்து எல்லா காரியத்திலையும் கர்த்தருக்கு ஏற்ற பயபக்தியோடு கூட நம்ம வாழ வேண்டும் என்பதை மறந்துவிடவே கூடாது. ஆகவே கணவன் தவறு செய்யும் பொழுது நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். உரிய ஆலோசனை பெற்றுக்கொண்டு அவர்கள் கர்த்தரண்டை வந்து கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்து அவர்கள் மாறுவதற்காக நாம் போராடி ஜெபிக்க வேண்டும். அதே போல் மனைவியினுடைய அந்த செயலுக்கும் கணவன் அதிகமாய் கர்த்தருடைய சமூகத்தில் தான் நாம் செல்ல முடியும். ஏனென்றால் இதை தீர்மானித்தவர் ஆண்டவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த குடும்பம் என்கிற அமைப்பை உருவாக்கினவர் ஆண்டவர் என்பதை மறந்துவிடவே கூடாது. ஆகவே தான் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அதை சென்று நாம் அதை பேசி தீர்க்க வேண்டும். இல்லை என்றால் நாம் இந்த காரியத்திற்கு நமக்கு இணக்கமுள்ள நம்முடைய போதகர்கள், ஊழியர்கள், அன்பாக ஆலோசனை, சரியான ஆலோசனை சொல்லுகிற மனிதர்களை, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளை நாம் அணுக வேண்டும். நீங்கள் அதை மறந்துவிடவே கூடாது. பிரியமானவர்களே, அநேகர் தவறான ஆலோசனைகள், சில நண்பர்களுடைய ஆலோசனைகளை கேட்பதினாலே குடும்பத்திற்குள்ளே தவறான எண்ணங்கள் வந்து தவறான உறவு அங்கே உருவாகுகிறதை பார்க்கிறோம். ஒருபோதும் நீங்கள் அதற்கு மூன்றாவது மனிதருக்கு நீங்கள் ஒருபோதும் அனுமதிக்காதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய வீடாக இருக்கின்றீர்கள், தேவனுடைய மணவாட்டியாக இருக்கின்றீர்கள். ஆகவே கணவனும் மனைவியும் நீங்கள் மணவாட்டி, அதை மறந்துவிடக்கூடாது. தேவன் உங்களோடு கூட இருந்தால் இந்த திருமணத்திற்கு அவர் எப்படி உங்களை அவருடைய இல்லத்திலே அவருடைய வீட்டிலே அதை உருவாக்கினாரோ அதற்கு நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். ஆகவே உங்களுடைய சரீரம், உங்களுடைய மாம்சம், அது கணவனானாலும் சரி மனைவியானாலும் சரி, அது ஒருவேளை தவறாக சிந்திப்பார்கள் என்றாலும் தவறாக பேசுவார்கள் என்றாலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அதை புரிந்து கொண்டு பொறுத்து கொண்டு அதிலே நீங்கள் ஒருவருக்கொருவர் அதை சரி செய்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் நமக்கு தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடுத்ததாக, மூன்றாவதாக, சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல நாமும் என்ன செய்ய வேண்டும்? மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருந்து நாம் நடக்க வேண்டும். ஆகவே நாம் கலந்து ஆலோசிக்க வேண்டும். கணவன் சரியான முடிவை எடுப்பார். அவர்தான் தலையாக இருக்கிறதுனால் அவர் முடிவு எடுப்பார். அவர் முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார் என்றால் மனைவி அதை ஜெபித்து என்ன செய்ய வேண்டும்? அந்த முடிவை எடுக்க வேண்டும். நாம் கவனமாக இதை கையாள வேண்டும். சில இடத்துல, சில வீடுகளில் மனைவியே எல்லா முடிவும் எடுப்பதினால் சில காரியங்கள், சில பழக்க வழக்கங்கள், சில அணுகுமுறைகள் அவர்களுக்கு அறியாமல் அவர்களே முடிவெடுப்ப தன் இச்சையின்படியே, தங்கள் விருப்பத்தின்படியே அவர்கள் சொல்லுவார்கள், எல்லாரும் டாமினேட் பண்ணுவார்கள் என்கிறது. அப்படி எடுப்பதினால் அநேக நேரங்களிலே தவறான முடிவாக மாறிவிடுகிறது. அதுதான் கவனமாக இருக்க வேண்டும்.
மனைவி குடும்பத்தை கவனித்து குடும்பத்தை கட்டுகிறவள். குடும்பத்திற்காகவே அதற்காக குடும்பத்திலே அவள் வேலை செய்கிறவள் என்பதல்ல, குடும்பத்தை தேவன் அமைத்திருக்கிற அந்த இல்லறத்தை கட்டி எழுப்புகிறவள் என்பதை மறந்துவிடக்கூடாது. நீதிமொழிகள் புஸ்தகத்தில் அவளை பற்றி சொல்லும் பொழுது, மனைவியை பற்றி சொல்லும் பொழுது எவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இரவும் பகலும் அவள் தன் வீட்டார் நிமித்தம் எல்லாவற்றிற்காகவும் பாடுபடுகிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், நல்ல ஸ்திரியை, புத்தியுள்ள ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவன் அவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கன்பானவர்களே, ஆகவே நீங்கள் புத்தியுள்ள ஸ்திரிகளாக நடக்க வேண்டும். அதே நேரத்தில் கணவன் அதே நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளை இல்லாமல், ரட்சிப்பு இல்லாமல், வேசித்தனமாய், குடிகாரத்தனமாய் இருப்பார்கள் என்றால் மனைவி அதற்கு பொறுமையாக இருந்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து தன்னுடைய பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் சரியாக ஜெபத்தோடு நடத்தி செல்ல வேண்டும் என்பதை மறந்துவிடவே கூடாது. தான் சொல்லப்பட்டிருக்கு. மூன்றாவதாக, திருமணம் என்பது என்ன, வேதத்தின் அடிப்படையில் திருமணம் என்பது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே தெளிவாக பேசுகிறதை பார்க்கிறோம். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. இந்த விஷயத்தில் இன்றைக்கு அநேக வாலிபர்கள் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். வயது வரும் பொழுது பாலியல் உறவுகள் நம் எதிர்பாலரோடு பேசும் பொழுது நமக்கு பல சூழ்நிலைகளிலே நமக்கு விருப்பங்கள் அதிகமாகும். அதுதான் மிக முக்கியம். ஆனால் அதே நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். தனிமையாக இருப்பது இது காட் டிசைன். ஆகவே தான் எதிர்பாலரை சந்திக்கும் பொழுது ஈர்ப்பு அதிகமாகிறது. என்னை அநேக ஊழியர்கள் சொல்வார்கள், பஞ்சும் நெருப்பும் ஒரே இடத்துல இருக்கவே முடியாது என்று சொல்வார்கள். அது பற்றி கொள்ளும் என்று சொல்வார்கள். அதே போல தான் வாலிப ஆண்களும் பெண்களும் நாம் கவனமாக இருக்க இந்த காலகட்டத்தில் நம்முடைய தொலைபேசி, அலைபேசிகள், பல்வேறு தொடர்பு சாதனங்கள் நம்மை தவறாக அநேக நேரங்களில் ஊக்கப்படுத்துகிறது. நாம் கவனமாக இருக்க வேண்டும். வேதம் அதற்கு முரணாக அல்ல, ஆனால் வேதம் பரிசுத்தத்தை கற்றுக் கொடுக்கிறது, முறைப்படி வாழ சொல்லிக் கொடுக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக வேதம் இப்படிப்பட்ட கேட்ஜெட்ஸுக்கு எதிரானதல்ல, ஆனால் முரணான காரியங்களுக்கு, பரிசுத்தத்திற்கு எதிராக நிற்கின்ற காரியங்களுக்கு வேதம் பரிசுத்தத்தை பற்றி தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது. பரிசுத்தத்தில் ஒருபோதும் சமரசம் கிடையாது என்பதை வேதம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே வாலிபர்கள் அதில் கவனமாக இருக்க வேண்டும். தனிமையாக இருக்கும் பொழுது நம்முடைய சிந்தனைகள் அநேக நேரங்களில் ஒரு வயதிற்கு மேலாக வரும் பொழுது அதில் நாம் கவனம் செலுத்த முடியாமல் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய சரீரத்தை நமக்கென்று குடும்பம் கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த டிசைன், அந்த அமைப்பிலை செல்லாமல், அந்த பரிசுத்த சந்ததிகளை உருவாக்காமல், தேவனுடைய திட்டத்திற்கு கீழ்ப்படியாமல், பிசாசினுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாய் மாம்ச இச்சையிலே அவர்கள் ஈர்க்கப்படுகின்ற சூழ்நிலைகள் வரும். தவறான நேரங்கள் அப்படி வந்துவிடும். ஆகவே தான் ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். ஆகவே உங்களுக்கென்று இனி ஒரு மணமகனோ மணமகளோ பிறப்பதில்லை. ஆனால் ஏற்கனவே பிறந்திருக்கிற மணமகளை நீங்கள் சரியாக கண்டுபிடிக்க வேண்டும். உண்டாக்கின ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்டு அவர்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். பல்வேறு விதங்களில் இன்றைக்கு திருமணங்கள் பல சூழ்நிலைகள் பல்வேறு விதங்களில் நடைபெறுகிறதை நாம் பார்க்கிறோம். திருமணத்தில் அவர்கள் எப்படியெல்லாம் யோசிக்கின்றார்கள். நம்முடைய பிள்ளைக்கு ஒரு மகன் திருமணத்தை ஆயத்தம் செய்கிற பெற்றோர்கள் மனைவி சில சீதனங்கள், சில பொருட்களை கொண்டு வர, சில இன்றைக்கு இல்லை என்றால் சில நம்முடைய பேங்க் பேலன்ஸ் அதிகமாக இருக்கும் என்றால், சில சொத்துக்கள் இருக்கும் என்றால் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்க்கிறது இயல்பான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. வெவ்வேறு நாடுகளிலே வெவ்வேறு விதங்களில் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இந்திய தேசத்தில் கூட திருமணத்திற்கு நம்முடைய தென் பகுதிகளில் ஆண்களுக்கு சீதனமாக பல பொருட்களை கொண்டு செல்லுகிறதை பார்க்கிறோம். எப்படி ரெபேக்காள் சந்திக்கும்படியாக செல்லும் பொழுது மணமகன் எடுத்து செல்லுகின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே நேரத்தில்
திருமணத்திலிருந்து அவள் மறுபடியும் கணவன் வீட்டிற்கு செல்லும் பொழுது அநேக பொருட்களை கொடுத்து அவளை உற்சாகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்திய தேசத்தில் பல மக்கள் இனங்கள் மத்தியில் நடைபெறுகின்ற திருமணங்களிலே அவர்கள் ஆண் வீட்டார் தான் பெண் வீட்டாருக்கு அநேக காரியங்களை செய்ய வேண்டும், பெண் வீட்டாருக்கு தான் அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பல மக்கள் மத்தியில் பழக்க வழக்கங்கள் உண்டு. பல நாடுகளிலும் வித்தியாசமான நிலைகள் இருக்கிறது. ஆனால் இது ஒரு மிக முக்கியமானது அல்ல. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பொருட்கள் கொடுப்பதோ வாங்குவதோ அது மிக முக்கியமானதல்ல. முதலாவதாக கவனிக்க வேண்டியது ஏற்ற துணை. இந்த கணவனுக்கு இந்த மனைவி பொருத்தமானதா? இவள் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றாளா? இந்த மாம்சத்தின் மாம்சம், இந்த எலும்பின் எலும்பாக சரியாக இருக்குமா? இந்த பொருத்தத்தை நாம் கவனிக்க வேண்டும். இதுதான் மிக முக்கியமான விஷயம், பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். அதே நேரத்தில் ஆணானும் சரி பெண்ணானாலும், வாலிப ஆண் திருமணத்திற்கு ஆயத்தமாகிற ஆணும் பெண்ணும் நீங்கள் அதை கவனமாக கவனிக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. இச்சையான எந்த ஒரு காரியத்திலும் ஒரு ஆணை பார்த்தோ இல்லை ஒரு புகைப்படத்தை பார்த்த உடனே ஒரு பெண்ணை பார்த்தோம் மிகவும் அழகாக இருக்கிறது என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடாது. அதை கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருந்து ஆண்டவரிடத்தில் ஒரு தீர்மானத்தை கேட்டு அவரிடத்தில் வசனத்தை பெற்றுக்கொண்டு அதிலே நம்மை இணைத்து கொண்டு பெற்றோர்களுடைய முழு மன சம்மதத்தோடு அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? சீர்பொருத்தி கொள்ள வேண்டும். பல நேரங்களில் கூட அண்ணன் நீங்கள் சொல்வது நன்றாகத்தான் இருக்கிறது, ஆனால் இப்படி உருவாக்கப்பட்ட திருமணம் கூட பல நேரங்களில் பல பிரச்சனைகளில் முடிந்திருக்கிறதே என்று சொல்லி பலர் கஷ்டத்தோடு தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே சென்று கொண்டிருக்கிறார்களே. ஆகவே இப்படித்தான் செய்ய வேண்டுமா? நான் ஏன் எனக்கு பிடித்ததை தேர்வு செய்யக்கூடாது என்று சொல்லி கூட அநேகர் கேள்வி கேட்பது உண்டு. வாலிப கூட்டங்களிலே அநேக பிள்ளைகள் அப்படி கேள்வி கேட்பது உண்டு. மிகவும் நீங்கள் கேட்ட கேள்வி சரியானது தான். ஆனால் நான் என்ன சொல்லுவேன், இது கடவுள் இந்த திருமணத்தை அமைத்திருப்பதினால், ஏற்கனவே உங்கள் பெற்றோர்கள் இந்த பாதையின் வழியாக அவர்கள் கடந்து வந்ததினால் அவர்களுக்கு அனுபவம் இருக்கும். அதோடு கூட உங்களுடைய திருமணத்திற்கான போதகர், அவருடைய ஆலோசனைகள், அவர்கள் கடந்து வந்த பாதைகள், அவர்கள் சொல்லுகின்ற ஆகவேத்தான் திருமணத்திற்கு முன்பாக ஆலயத்தில் சில வகுப்புகள் நடைபெறுகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அதில் நாம் பங்கு பெற வேண்டும், பங்கு பெறாமல் இருக்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் கட்டாயம் பங்கு பெற வேண்டும். ஏனென்றால் எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி அநேக நேரங்களில் நம்முடைய திருமண காரியத்தில் அநேகர் நம் எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்று சொல்லி வேதனையோடு கூட வாழ்கிறதை பார்க்கிறோம். இதையும் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு திருமணம் நடந்து பல சந்தர்ப்பங்களிலே பல குழப்பங்களோ பிரச்சனைகளோ உண்டானாலும் இது கடவுள் இணைத்திருக்கின்ற ஒரு இணைப்பு என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. ஆகவே அதற்கு நாம் காத்திருந்து பொறுத்திருந்து பலருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே தான் ஏற்ற துணை என்று சொல்லி, ஆகவே இந்த காரியத்தில் நாம் மிகவும் கவனம் செலுத்தி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது தான் கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் சரியாக செய்ய முடியும். ஆகவே நாம் இதில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த மூன்றாவது காரியத்தை நீங்கள் மிகவும் கவனமாக கவனித்து கொள்ளுங்கள். நான்காவதாக திருமணத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மேரேஜ் இஸ் எ கவனன்ட் என்று சொல்லப்பட்டிருக்கு. மேரேஜ் இஸ் எ கவனன்ட், நாட் ஜஸ்ட் எ கான்ட்ராக்ட் என்பது. திருமணம் என்பது உடன்படிக்கை, அது ஒரு ஒப்பந்தம் அல்ல. திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கை, அது ஒரு ஒப்பந்தம் கிடையாது, மறந்து விடாதிருங்கள். ஆகவே திருமணத்தின் இது நீங்கள் தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறீர்கள். கணவனும் மனைவியாக நீங்கள் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறீர்கள். ஆகவே தான் திருமணம் என்பது தேவனுடைய ஆலயத்தில் நடைபெறுகின்றது. அங்கே என்ன சொல்லப்படுகிறது? எல்லா சந்தர்ப்பத்திலும், வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் துக்கத்திலும், இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்க மாட்டோம். எதுதான் பிரிக்கணும்? மரணம் தான் நம்மை பிரிக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு கவனன்ட், ஒரு உடன்படிக்கை. ஒப்பந்தம் என்பது என்ன? அந்த வேலைகள் முடிஞ்ச உடனே, அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்ச உடனே அந்த ஒப்பந்தக்காரர் போயிடுவார். ஸோ திருமணம் என்பது ஒரு பிள்ளை பெற்ற உடனே பிரிஞ்சு போகிறதல்ல, இல்லை என்றால் பாலியல் ரீதியான உறவுகள் முடிஞ்ச உடனே பிரிஞ்சு போகிறதல்ல, இல்லை என்றால் நம்முடைய விருப்பங்கள் அங்கே நிறைவேறலன்னு பிரிஞ்சு போகிறது அல்ல. கவனமாக கவனிக்க வேண்டும். திருமணம் என்பது தேவனோடு கூட நாம் செய்து கொள்ளுகின்ற ஒரு பெரிய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை மீறுவது பாவம் என்பதை
மறந்து விடாதிருங்கள். மல்கியா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. மல்கியா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே தேவன் திருமணத்தை குறித்து அங்கே என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் படிக்க முடியும். பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புத்தகம். ஆகவே நீங்கள் வேதத்தை அடிக்கடி வாசிக்கும் பொழுது தான் பல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஏன் என்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாக இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியும் ஆகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் கவனமாக இருக்க வேண்டும். இது ஒரு உடன்படிக்கை என்பதை மறந்துவிடவே கூடாது. இந்த உடன்படிக்கையை நாம் மீறவும் முடியாது என்பதை மறந்து விடாதிருங்கள். எனக்கன்பானவர்களே, பல நேரங்களில் அவர்கள் எனக்கு நீ அடிமை என்று சொல்லி அநேகர் அநேக மனைவியை கொடுமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அது தவறு. உங்களுடைய சரீரம் ஒரே மாம்சம், உனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லி அநேக நேரங்களில் அவர்கள் வீட்டோடு கூட வாழ்வதனாலே அவர்கள் வெளியில் அநேக முறை செல்வதற்கு சமுதாய சூழலில் அவர்கள் உலகத்தின் பழக்க வழக்கங்களை அவர்கள் படிப்பதற்கு சற்று கடினம். காரணம் என்ன? இந்த பெண்கள் வெளியில் செல்லும் பொழுது அநேக பிரச்சனைகள் அவர்கள் சந்திக்க நேரிடுகிறது. ஆகவே தான் கணவன் பணிக்கு செல்கிறான், மனைவி குடும்பத்தை கட்டுகிறாள் என்பதை பார்க்கிறோம். ஆனால் இக்காலகட்டத்தில் நம்முடைய அரசியல் சூழ்நிலைகள் மாறி, சமுதாய சூழ்நிலைகள் மாறி 2 பேரும் வேலைக்கு செல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே குடும்பத்தை இருவரும் கட்டி எழுப்ப வேண்டும் என்பது மிக முக்கியமானது. அது கணவனும் மனைவியும் அவர்கள் சேர்ந்து திட்டமிட்டு செயல்படும் பொழுது தான் அந்த குடும்பத்தை சரியாக கட்டி எழுப்ப முடியும். சிலர் பணத்தின் ஆசையினால் 2 பேரும் வேலைக்கு போய் பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற பயத்தோடு வளர்க்க முடியாமல் அவர்களை ஒரு பரிசுத்த சந்ததியாக கர்த்தர் கொடுத்த அந்த டிசைனை, அந்த பிளானை மறந்து அவர்கள் தங்களுடைய விருப்பத்திற்கு நேராக, தங்களுடைய ஆசைக்கு நேராக எல்லாவற்றையும் செய்து கடைசியாக பிள்ளைகளுடைய வாழ்க்கை மிகவும் கேவலமாக மாறி செல்கிறதை பார்க்கிறோம். அநேக வாலிப வாழ்க்கைக்கு வரும் பொழுது பெற்றோர்கள் அழுகிறதை பார்க்கிறோம். எப்படி அழுகிறார்கள்? என் பிள்ளை நான் சொல்லுவதை கேட்பதே இல்லை, என் பிள்ளை எப்பொழுதும் எதிர்த்து பேசுகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஒரு வயது வரம்பு தாண்டும் பொழுது, வாலிபர்கள் பருவ நிலைகளை கடந்து வரும் பொழுது அவர்களுக்கு எல்லாம் தெரியும் என்கிற ஒரு மனநிலை உருவான பின்பு பெற்றோர்களை கொஞ்சம் அமைதிப்படுத்துவார்கள். இல்லை என்றால் எதிர்த்து பேசுவது வழக்கமான விஷயமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்திலிருந்து கர்த்தருக்கு ஏற்ற பயம் அவர்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும். வேதத்திற்கு புறம்பாக அவர்கள் நடக்கக்கூடாது என்பதை நாம் தெளிவாக வேத வசனத்திலிருந்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். வேத வசனத்திற்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் செல்லுவார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுடைய சந்ததியோடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் அவர்கள் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆகவே திருமணம் இது ஒரு ஒப்பந்தம் அல்ல, அது ஒரு உடன்படிக்கை என்பதை மறந்து விடாதீர்கள். ஒப்பந்தம் என்பது 2 பேர் கையெழுத்து போட்டு சில காலம் ஒப்பந்தம் பண்ணி கொண்டு பின்பு அந்த வேலை முடித்து பிரிந்து செல்வது. உடன்படிக்கை என்பது கர்த்தருடைய வருகை மட்டும், இல்லைன்றால் தேவன் அமைத்திருக்கின்ற அந்த மரணம் சந்திக்கும் வரைக்கும் என்பதை மறந்துவிடவே கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த காரியத்திலே மிகவும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். அதன் பின்பாக அடுத்த நிகழ்ச்சியில், அடுத்த எபிசோடில் நாம் தொடர்ந்து சந்திப்போம். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக, நம் பலன் தருவாராக. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருமணம் என்பது ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிதலும் அன்பு செய்வதும் என்பதை மறந்துவிட முடியாது. மியூச்சுவல் சப்மிஷன் அண்ட் லவ் இன் த மேரேஜ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஒருவருக்கொருவர் அதில் கீழ்ப்படிய வேண்டும். அது மாத்திரமல்ல, திருமணம் என்பது முழுமையான அன்பு செய்வது என்பதை மறந்துவிடக்கூடாது. கணவன் மனைவியிடத்தில் முழுமையாக அன்பு செலுத்த வேண்டும், மனைவி கணவனிடத்தில் முழுமையாக அன்பு செலுத்த வேண்டும். எத்தனையோ சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். அநேக நேரங்களில் திருமணமான பின்பு சிலருக்கு சில விபத்துகளிலே ஊனமாகி விடுகின்றார்கள். வாழ்க்கை முழுவதும் சுமந்து செல்லுகிற
கணவனை பார்க்கிறோம். இல்லை என்றால் வாழ்க்கை முழுவதும் கணவனை சுமந்து செல்லுகிற மனைவியை பார்க்கிறோம். இல்லை என்றால் பிள்ளைகளுக்கு வருகிற பிரச்சனைகள், ஊனத்தில் பிறக்கிறது, இல்லை என்றால் பிறப்பிலே அவர்களுக்கு வருகின்ற அந்த ஸ்பெஷல் சைல்டு என்று சொல்லுகிறார்களே, அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகளை அவர்கள் வாழ்க்கை முழுவதும் சுமந்து செல்லுகிறார்கள். ஆம், இது கர்த்தர் கொடுத்திருப்பது என்பதை மறந்து விடாதிருங்கள். தேவனுக்கு முன்பாக நாம் உடன்படிக்கையோடு கூட வாழ வேண்டும். அதே நேரத்தில் தெய்வ பயத்தோடு நாம் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆகவே தான் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து அன்பு செலுத்தும் பொழுது தான் நாம் இதில் உறுதியாக நாம் நிற்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களுடைய திருமண வாழ்வை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் திருமணத்திற்கு ஆயத்தமாகி கொண்டிருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு ஏற்ற துணையை கொடுப்பாராக என்று சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒருவேளை திருமணத்தின் வாழ்க்கையில் நீங்கள் பல பிரச்சனைகளை சந்தித்து அந்த பாதையின் வழியாக கடந்து சென்று கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தொடர்ச்சியாக இன்னும் சில காரியங்கள் இருக்கிறது. அடுத்த நிகழ்ச்சியில், அடுத்த எபிசோடில் உங்களோடு கூட சந்திக்க விரும்புகிறேன். நான் ஜெபிக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்களது திருமண வாழ்வை ஆசீர்வதியும், எங்களுக்கு ஏற்ற துணையை தாரும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே இந்த வேளையிலே நான் ஜெபிக்கிறேன் அப்பா. திருமணத்திற்கென்று ஆயத்தமாகி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய எண்ணங்களிலே, சிந்தைகளிலே பல ஆண்டவரே விருப்பங்கள், பல ஆசைகள் உண்டப்பா. ஆண்டவரே, நீர் ஏற்ற துணையை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடும் ஆண்டவரே. சரியான நபர்களை உம்முடைய பிள்ளைகள் கண்டுகொள்வதற்கு, ஆண்டவரை பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு இருக்கிற பயத்தை நீக்கிவிடும், கலக்கங்களை நீக்கிவிடும். எப்படி ஆகும், இனி எப்படி வாழ்வது என்று சொல்லி இருக்கிற எல்லா தயக்கங்களும் மாறட்டும் அப்பா. ஆண்டவரே, நல்ல சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு இந்த இல்லற வாழ்வுக்குள்ளே பிரவேசிக்க உதவி செய்யும்படியாக நான் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஏற்ற துணையை நீர் அவர்களுக்கு சரியாய் காண்பிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையை ஆண்டவரே வீணடித்து விடக்கூடாதப்பா. அவர்கள் வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த வேண்டும். அதே போல ஆண்டவரே, திருமண வாழ்க்கையிலே கடந்து சென்று ஆண்டவரே, திருமணத்தின் உறவிலே பல்வேறு போராட்டங்களோடு, பிரச்சனைகளோடு, கவலைகளோடு, வேதனைகளோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் நான் இப்பொழுதே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இது நீர் ஆண்டவரே அமைத்த அமைப்பு. ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய உடன்படிக்கை அப்பா. ஆண்டவரே, கணவனும் மனைவியும் என்ற ஆண்டவரே இந்த மணவாட்டியாகிய மணவாளனாகிய உம்மை சந்திக்க நாங்கள் ஆயத்தமாகிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து பூரணமாய் அன்பு கூர்ந்து ஆண்டவரே உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிற ஒரு பெரிய கிருபைகளை தாரும். இந்த குடும்பத்தை சிதைக்க நினைக்கிற எல்லா சத்துருக்களையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து ஜெபிக்கிறேன் அப்பா. அவருடைய குடும்பத்திற்குள்ளாக ஒரு சமாதானம் உண்டாகட்டும். அவருடைய குடும்பத்திற்குள் இருக்கிற கசப்பு, வைராக்கியம், ஆண்டவரே கோபம், எல்லா மூர்க்கமும் மறைந்து போகட்டும். ஆண்டவரே, தெய்வீக சமாதானம் உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை கண்டவர்கள் கலங்காமல் மகிழ்ச்சியோடு இருக்க உதவி செய்வீராக. கணவனை குறித்து பயமில்லாமல் மனைவி சந்தோஷத்தோடு இருக்கவும், மனைவி குறித்து பயமில்லாமல் கணவன் மகிழ்ச்சியோடு கூட இருக்கவும் கர்த்தர் தாமே பரஸ்பர உறவை நீர் உருவாக்கி கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆவியானவர் வேதத்திலே உம்முடைய பிள்ளைகள் வளர்வதற்கு வேண்டிய கிருபைகளை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. ஆண்டவரே, சமய சூழ்நிலைகளை அப்படி கொடுப்பீராக. திருமணத்தில் வாழ்ந்து சந்தோஷமாக இருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்காக ஸ்தோத்திரம். உங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை, இறுதி பரியந்தமும் உம்மை மகிமைப்படுத்துகிற மகுடங்களாக அவர்களை நீர் தொடர்ந்து நிறுத்தும் ஆண்டவரே. ஆமென். உம்முடைய ஆண்டவரே வருகை மட்டும் ஆண்டவரே அப்பா அவர்கள் சாட்சியாய் நிற்க கிருபை செய்வீராக. ஒவ்வொரு குடும்பத்தை நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். தேவ கிருபையும் சமாதானமும் நிறைவாய் தங்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்கள் திருமணத்தை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய இல்லறத்தை அவர் அழகூட்டுவார் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை எங்களுக்கும் எழுதுங்கள். உங்களுக்கு அதிகமான ஜெபங்கள் இல்லை என்றால், ஏதேனும் ஆலோசனைகள் தேவைப்படும் என்றால் நீங்கள் எங்களோடு கூட திரையில் காண்கிற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்களும் உங்களுக்கு ஜெபித்து ஆலோசனை கொடுக்கிறோம். இது கடவுள் கொடுத்திருக்கிற அமைப்பு. இதை ஒருவரும் சிதைப்பதற்கு, எந்த சத்துருவும் சிதைப்பதற்கு, எந்த மூன்றாவது நபரும் உங்கள் குடும்பத்தை கெடுப்பதற்கு நீங்கள் அனுமதிக்காதிருங்கள். காட்ஸ் டிசைன் மேரேஜ் என்பதை மறந்து விடாதிருங்கள். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். காட் பிளஸ் யூ.